ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய தினம் கொழும்பிலே 2000க்கு மேற்பட்ட பௌத்த துறவிகள் ஒன்று திரள்கிறார்கள் அல்லது ஒன்று திரள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற செய்தியெல்லாம் நேற்று முன்தினம் அல்லது கடந்த ஒரு வாரங்களாக பேசப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மிக சொற்பளவான பௌத்த துறவிகள் அதில் பங்கு பெற்றிருந்த சூழ்நிலையில் அவை தொடர்பில் தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய தார்மீக ரீதியான சந்தேகமும் தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய கடுமையான ஒரு மன ரீதியான ஒரு பின்னடைவும் இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்றைய பௌத்த துறவிகளினுடைய அந்த குறித்த கலந்துரையாடல் அல்லது கூட்டத்தின் ஏற்பாட்டிலே ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மகா சம்மேளனம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. பௌத்த மதத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரி ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கெராப்பட்டிய ராகுல தேரர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தில் இடம்பெற்ற மகாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவருடைய கருத்து இவ்வாறு இருந்தது: நாட்டில் இனங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையிலும் பிரச்சனை இல்லை, சிலர் பகிரங்கமாக இனவாத கருத்துக்களை முன்வைக்கின்றனர், அந்த பட்டியலில் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னிலை வகிக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். இவை இடம்பெற்றிருந்தது. இப்போது அந்த மகா சங்கத்தினருடைய கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னரான கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. அந்த கருத்துக்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு முக்கியமான கருத்து வெளியாகி இருக்கின்றது. சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் கூறிய கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய வாதத்தையும் இங்கு பார்ப்போம். நேற்று மகா சங்கத்தினர் அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். முழு இனவாத கூட்டத்தையும் அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. முழு இனவாத கூட்டம். அதில் ஞானசார தேரர், முத்தட்டுவே ஆனந்த தேரர் என்று அந்த இனவாதத்தின் யார் யார் அச்சாணிகளாக இருப்பார்கள் அல்லது மூளையாக இருப்பார்களோ அத்தனை பேரும் அந்த அரங்கிலே காணக்கூடியதாக இருந்ததை சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அரசை நாமும் எதிர்க்கிறோம், ஆனால் எங்கு நின்று எதிர்க்கிறோம் என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய கருப்பொருள். இக்கூட்டத்துக்கு சஜித் பிரேமதாச சென்றிருக்கின்றார். யாரு? இலங்கை தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர். எமது கேள்வி எல்லாம் இந்த கட்சியில் இருந்து கொண்டு முஜிபுர் ரஹ்மான் எப்படி பலஸ்தீன ஆதரவை பற்றி பேசுகிறார், அதே போல் இந்த கூட்டணியில் இருக்கும் மனோ கணேசன் அவர்கள் தொடர்ச்சியாக இனவாதத்துக்கு எதிராக எவ்வாறு பேசுகிறார். தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித்தை ஆதரித்தது. சஜித் இந்த மோசமான இனவாத போக்கை இவர்கள் யாரும் கண்டிப்பதாக இல்லை. ஆதரவாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவிலே போட்டுவிட்டு, குறிப்பாக அதில் அவர் யார் யாரை அந்த முகநூல் பதிவிலே இணைத்து கொண்டு தொடர்படுத்துகிறார் என்றால் மதியாபரணம், சுமந்திரன் மற்றும் மனோ கணேசன் ஆகியோருடைய முகநூல் பக்கங்களுக்கு அதனை தொடர்புபடுத்துகின்ற ஒரு பின்னூட்டத்தையும் அவருடைய முகநூல் பக்கத்திலே பதிவிட்டு இருக்கின்றார். இப்போது இங்கு கேட்கக்கூடிய வினாக்கள் பல இருக்கின்றன. நீங்கள் கேள்விப்பட்டவுடன் உடனே சிந்தித்து விடுவீர்கள், சுமந்திரனுக்கு எதிராகவா இந்த கருத்து இருக்கிறது? சுமந்திரனுக்கு நிச்சயமாக எதிராக இல்லை. சுமந்திரனை நாங்கள் என்றும் நேசிக்கிறோம், அன்றும் நேசிக்கிறோம், என்றும் நேசிக்கிறோம், என்றும் நேசிப்போம். சுமந்திரன் கூறிய கருத்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் இந்த செய்திகளுக்கு அப்பால் அறிவு சார்ந்த தளத்தில் விமர்சனங்களை முன்வைக்கின்றோமே ஒழிய சுமந்திரன் மீதான தனிப்பட்ட விரோதங்களோ குரோதங்களோ மனக்கசப்புகளோ அல்ல. அவர் கூறிய கருத்துக்களையே இப்போது கூறுகின்றோம். இன்றுதான் தமிழர்களாக பிறந்தவர்கள் தமிழர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை கக்குகிறார்கள். அது இனவாதம் என்று யார் சொல்லுகிறார் என்றால் சுமந்திரன் கூறுகின்றார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த மக்கள் தமக்கு யாரை வாக்களிக்க வேண்டும் என்பதை, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு சுமந்திரனுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இப்போது அவர் கூறுகின்றார், அப்படி கூறுவது இனவாதம். யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் இனவாதம். எப்போது கூறினார்கள் என்று நீங்கள் சில வேளை சிந்திக்க கூடும். இப்போது அவர் கூறிய அந்த காணொளியை நீங்கள் இப்போது பாருங்கள். இன்றுதான் தமிழர்களாக பிறந்தவர்களை போல தமிழனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இனவாதத்தை கக்குகிறார்கள். அது இனவாதம். யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் இனவாதம், இனவாதம். சுமந்திரன் அவர்கள் இப்போது கூறுகின்றார், தமிழர் ஒருவருக்கு வாக்களிக்க கூறுவது இனவாதம் என்று. அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். சஜித் பிரேமதாச இனவாதிகளின் மேடையில் இருந்திருப்பது திட்ட தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அதில் ஞானசார தேரர் என்று அனைவரும் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இப்படி கூறுவதற்கு
அவர் அந்த இடத்துக்கு சென்றது சரியா, அல்லது அந்த நிகழ்வு இடம்பெற்று 24 மணித்தியாலம் கடந்திருக்கின்றது, ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி அல்லது நாங்கள் தமிழ் மக்களின் பெரிய கட்சி, எங்களிடம் 8 உறுப்பினர் இருக்கிறார்கள், நாங்கள் தான் பல இடங்களிலே உள்ளூராட்சி சபைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற சுமந்திரன் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகளை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டீர்களா? அல்லது 8 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று கூறக்கூடிய உங்களால் இது தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஏதாவது எதிர்வினையாற்ற முடிந்ததா? அப்படி என்றால் பௌத்த மயமாதலையும் சிங்கள பேரினவாதத்தையும் நீங்கள் மறைமுகமாக அல்ல வெளிப்படையாக ஆதரிக்கிறீர்கள் என்று இந்த நிலையில் எடுத்துக்கொள்ள முடியுமா? காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கோருவது இனவாதம் என்றால், இனவாதிகளின் கூட்டத்தில் சஜித் பிரேமதாச சென்றது எந்த வகையில் நியாயம் என்று ஒரு முறை கூறுங்கள். உங்களுடைய சட்ட புலமையால் அதற்கு ஏதாவது தெளிவுபடுத்தல்களை நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் திங்கட்கிழமை ஊடகங்கள் முன்னிலையில் கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கு என்ன உருமறைப்பு செய்ய போகிறீர்கள் என்று புரியவில்லை. முத்தட்டுவ ஆனந்த தேரர் அவர்கள் வெளிப்படையாகவே மிரட்டுகிறார். 159 ஆசனங்களை வைத்திருந்தாரும் நீங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த 159 பேரும் அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், காவி உடை அணித்தவர்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்கின்ற கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் இப்போது அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். நாடாளுமன்றில் 159 ஆசனங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் எம்மை அசைக்க முடியாது என்பதை ஆட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு நான் கூற விரும்புகின்றேன். இந்த காவியுடை தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஒரு அருவருப்பு தன்மை காணப்படுகின்றது. இந்த தலைவர்கள் காவியுடையை வெறுக்கின்றனர். இந்த தலைவர்களுக்கு மதம் ஒன்று இல்லை, அவர்களுக்கு இனம் இல்லை. எனினும் 159 ஆசனங்கள் உண்டு என மார்தட்டி கொண்டாலும் அந்த பெருமிதம் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என நான் கூற விரும்புகின்றேன். இதே விதமாக இவர்கள் பயணித்தால் நீண்ட காலம் இவர்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. இவர்களால் அரசு அதிகாரத்தையோ அல்லது 119 பேரின் மக்கள் அதிகாரத்தையோ எடுத்துக்கொண்டு வந்தாலும் எம்மை அசைக்க முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எம்மை அழிக்க முடியாது எனவும் நாம் செல்லும் பயணத்தை தடுக்க முடியாது எனவும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அதனை தெளிவாக கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எனக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்து ஏன் இந்த சங்க சம்மேளனத்தை நடத்துகின்றீர்கள் என கேள்வி எழுப்புகின்றார். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் என்னுடன் பேசி இருந்திருக்கலாம் அல்லவா என கேட்கின்றார். நான் கூறினேன், பேச முடியும், பேச முடியாது என்று இல்லை, நாம் ஊமைகள் அல்ல. எனினும் எங்களை விட நீங்கள் இந்த நாட்டின் அரச தலைவர் என்ற வகையில் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மகா சங்கத்தினருக்கு இவ்வளவு இழிவுபடுத்தல்களை மேற்கொண்ட எந்த ஒரு அரசாங்கமும் நாட்டில் இதுவரையில் ஆட்சி செய்யவில்லை. இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பௌத்த பிக்குகளை மகா சங்கத்தினரை மிக இழிவாக பேசுகின்றார்கள், பட்டப்பெயர் வைத்து கூப்பிடுகின்றார்கள். இதுவரையில் இவ்வாறு பௌத்த பிக்குகளை இழிவுபடுத்திய ஒரு அரசாங்கத்தை நான் காணவில்லை. அவ்வாறு ஒன்று இருக்கவில்லை. சஜித் பிரேமதாசா ஒரு இனவாதி தான், அதற்கு மாற்று கருத்து இல்லை, நாம் சொல்லவில்லை. இன்று சுமந்திரனோடு புதிய தேர்நிலவில் இருக்கக்கூடிய EPRLF கட்சி சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய சகோதரராக இருக்கக்கூடிய கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்கள் கூறுகின்றார். மிக தத்துரூபமாக அவர் கல்வி புலம் சார்ந்தும் பல தர்க்கங்களை செய்யக்கூடிய ஒரு கல்வியலாளராகவும் இருக்கக்கூடியவர். அவர் 2024 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த சஜித் பிரேமதாசா எவ்வாறு மோசமானவர், அவர் எப்படியான செயற்பாடுகளோடு தொடர்பட்டவர், கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட விகாரைகள், அது மட்டுமல்லாது 1000க்கு மேற்பட்ட பௌத்த அறநெறி பாடசாலைகளை அமைப்பேன் என்று கூறியவர், நாவக்குழியில் சிங்கள குடியேற்றத்துக்கு உரமூட்டியவர், அது மட்டுமல்லாது ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடும் வரைக்கும் தமிழ் மக்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலே கண்டுகொள்ளாதவர், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிடாதவரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரிக்க முடியாது. நாங்கள் ஆதரிப்பது என்பது மிக மோசமான செயற்பாடு. எனவே இவரை நாங்கள் நிராகரித்து
தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்போம், சுமந்திரனுடைய முடிவு பிழையானது என்று சர்வேஸ்வரன் அவர்கள் கூறுகின்றார் 2024 ஆண்டு காலப்பகுதி. சஜித் பிரேமதாச நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே அமைச்சராக இருந்தவர், பௌத்த சாசன அமைச்சராகவும் இருந்தவர். 1123 புத்த கோயில்களை கட்டுவேன், 1000 பௌத்த மதநெறி பாடசாலைகளை கட்டுவேன் என்று பிரகடனப்படுத்தியவர். அவர் இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறார். அதாவது இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்திற்கு என்ன தேவை என்பதை பற்றி கேட்டால் அவருக்கு 1123 புத்த கோவில் கட்டுவதும் 1000 பௌத்த அறநெறி பாடசாலை கட்டினால் இந்த நாட்டிலே பொருளாதாரம் முன்னேறும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர். அதே போன்று புத்த கோயில்களை வடக்கு கிழக்கு முழுவதும் கட்டுவதன் மூலம் வடக்கு கிழக்கை சிங்கள பௌத்தமாக்கலாம் என்று நினைக்கின்ற ஒருவர். அதை நிரூபிப்பது போலவே நாவற்குழியில் பௌத்த கோயிலை திறந்து வைத்தார். நாவற்குழியில் இராணுவத்தின் உதவியோடு கொண்டு வந்து குடியிருத்தப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட சிங்கள குடியேற்றவாசிகளுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை கொடுத்து இங்கே சிங்கள குடியேற்றத்தை உத்தரவாதப்படுத்தி வரும் சஜித் பிரேமதாசன். அவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தமிழ் மக்களுடைய இனமோதல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காதவர். அவரும் கிட்டத்தட்ட இலங்கையிலே ஒரு தமிழ் மக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையே மறந்து போய் வாழ்ந்த ஒருத்தர். தேர்தல் அறிவித்த பின்னர் தான் அவருக்கும் தமிழ் மக்கள் என்று இருக்கிறார்கள், 13ஆம் திருத்தம் என்று இருக்கிறது என்று சொல்லி 13ஐ நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் தமிழர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட நாடாளுமன்றத்திலோ வெளியிலேயோ பேசாத ஒருத்தர் இங்கே வாக்குகளுக்கு கையேந்தி வந்திருக்கிறார். இப்போது புரிந்திருக்கும் உங்களுக்கு, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது ஒரு இனவாதம், அவர்கள் இனவாதிகள் என்று கூறிய சுமந்திரனுக்கு அன்றே கணித்தார் சர்வேஸ்வரன் சஜித் பிரேமதாச எவ்வாறான ஒரு இனவாதி என்று. அது மட்டுமல்ல, சுமந்திரன் தொடர்பில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். இப்போது சில விடயங்களை பார்க்கின்ற போது ஏன் இவ்வாறு கதைத்தோம் என்று அவர்களை சிந்தித்து விடுவார்களோ என்கின்ற ஒரு மன கிளேசம் எம்மத்தியிலே இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள். சுமந்திரனுக்கு 5 கோடி ஒதுக்கப்பட்டது, ரணிலால் ஒதுக்கப்பட்டது. ஒரு சில நாட்களில் அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு சில நாட்களில் சஜித்தை ஆதரிப்பதாக முடிவு செய்தார். அது மட்டுமல்லாது சஜித்தை ஆதரிப்பதாக அறிக்கை வெளியிட்ட மறுநாள் இன்னும் ஒரு 5 கோடி சுமந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டது, அதுவும் ஒதுக்கப்பட்டது. மீண்டும் அவர் சஜித்தை ஆதரிப்பதாக ஒற்றை காலிலே நின்றார். ஆனால் சஜித்தை ஆதரிப்பதாக கூறிய ரிஷாட் பதியுதீனுக்கு ரணில் விக்ரமசிங்கவால் ஒதுக்கப்பட்ட பணங்கள் மீளப்பெறப்பட்டது. இதுவே ஒரு குழப்பமாக இருக்கிறது. இதற்கு என்ன விளக்கம் என்றே புரியவில்லை என்று சர்வேஸ்வரன் அவர்கள் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே அவர் இன்னும் ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறார். சுமந்திரனுடைய தொகுதி தேவைக்காக 5 கோடியும் ஒதுக்கப்பட்டது. இவ்வளவு எதிரிகளாக பார்க்கப்பட்ட இந்த 2 பேருக்கும் ஒருவருக்கு 60 கோடியும் இன்னொருவருக்கு 5 கோடியும் ஒதுக்கப்பட்டது. இங்கே ஒதுக்கப்பட்டு ஒரு சில தினங்களுக்குள்ளேயே சுமந்திரன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக முடிவெடுத்திருப்பதாக அறிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து 65 கோடியை 2 பேருமாக பெற்றுக்கொண்ட ஒரு சில தினங்களுக்குள்ளேயே சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிக்கை விட்டார்கள். இந்த சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிக்கை விட்டு அடுத்த நாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் ஜனாதிபதியை ஒரு இனவாதி என்று பேசினார். அதேவேளை மிக மோசமான வார்த்தைகளால் ஜனாதிபதியை திட்டி தீர்த்திருந்தார். ஜனாதிபதியை அவர் கடுமையாக விமர்சித்து அடுத்த ஒரு தினங்களுக்குள் ஜனாதிபதி அவருக்கு மேலும் 5 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார். இப்போது 5 கோடி ஒதுக்கப்பட்ட பின்னால் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு, 65 கோடி ஒதுக்கப்பட்ட பின்னால் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு என்று அறிவிக்கப்பட்டது. சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று அறிவிக்கப்பட்ட பின்னால் மேலும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதே ரணில் விக்ரமசிங்க ரிஷாட் பதியுதீனுக்கு
எந்த ஒரு காசும் ஒதுக்கவில்லை என்றால் அவர் சஜித் பிரேமதாச பக்கம் போய்விட்டார் என்பதனால். ஆகவே சஜித் பக்கம் ரிசார்ட் போகின்ற போது முழு காசும் எந்த ஒரு காசும் ஒதுக்கப்படவில்லை, எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஆனால் சுமந்திரன் சஜித் பக்கம் போன போது அவருக்கு பரிசாக அவருக்கு அதை ஆதரித்து அதை பாராட்டி அவருக்கு மேலும் 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக தொடர்ச்சியாக கருத்து பிறழ்வு அல்லது கருத்து முரண், கருத்துக்களுக்கிடையில் தொடர்பில்லாத கருத்து, தமிழ் மக்களுக்கு எது தேவையோ அதனை தன்னுடைய சட்டவாதத்தால் தேவையில்லை என்று கூறக்கூடிய திறமை சுமந்திரனிடம் இருக்கின்றது. இப்போது பார்த்திருப்பீர்கள் அந்த கருத்து. ஆங்கில செவ்வி ஒன்றிலே சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார், ராஜபக்சக்களை விட NVP அனுர அரசு ஆபத்தானதா என்று கேட்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஆம், அவர்கள் ஒரு கட்சி நடைமுறையை முன்னெடுப்பார்களாக இருந்தால் ஆபத்தென்று. அப்படியாயின் உங்களிடம்தான் மீண்டும் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஒட்டுமொத்த இலங்கையிலும் முதன்முறையாக யாழ்ப்பாணத்திலே அவர்களை இப்போது கேட்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே அவர்களுடைய செயற்பாடுகள் மீது மக்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று அவருடைய ஆங்கில செவ்வி ஒன்றிலே பல விடயங்கள் கேட்கப்படுகிறது. அவர் எல்லாம் பிழை அல்லது அது தொடர்பிலே ஏற்க முடியாது என்கின்ற கருத்துக்களை கூறுகின்றார் சுமந்திரன். தமிழரசு கட்சியா, தமிழ் தேசிய கூட்டமைப்பா? தமிழரசு கட்சி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோல்வி அடைந்தமைக்கு வாக்காளர்கள் உங்களுக்கு துரோகம் இழைத்ததா காரணம்? இல்லை, மக்கள் துரோகம் இழைக்கவில்லை. அது தேர்தல் முறைமையின் ஓர் குறைபாடு. அனுரகுமார திசாநாயக்கவின் NPP கட்சி மாற்றமா அல்லது வெறும் முகப்பா? ஆம், இப்பொழுது அது வெறும் முகப்பு ஆகவே தென்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நீதியா அல்லது அச்சுறுத்தலா? அது அச்சுறுத்தல் இல்லை, மறுபுறம் அதில் நீதியும் இல்லை. வடக்கில் முறைமை மாற்றம் கிடைக்கப்பெற்றுள்ளதா? இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. ராஜபக்ஷக்களை விட NPP மிகவும் ஆபத்தானதா? அவர்கள் ஒரு கட்சியை அரசியலை ஆட்சியை முன்னெடுக்க முனைப்பு காட்டினால் ஆம், அவர்கள் ராஜபக்ஷக்களை விட ஆபத்தானவர்கள்தான். NPPக்கு வாக்களித்தவர்கள் தொலைநோக்குடையவர்களா அல்லது சிக்கியவர்களா? தமிழ் மக்கள், NPP கட்சிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் பிரசாரத்தில் சிக்கிய நபர்களாகவே கருதுகின்றேன். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் சிக்கிவிட்டார்கள் என்றே கருதுகின்றேன். எனினும் அவர்கள் விரைவில் மாற்றம் காணுவார்கள் என்பதே எனது நம்பிக்கை. புலம்பெயர் சமூகம் உதவுகின்றதா அல்லது இடையூறு செய்கின்றதா? புலம்பெயர் தமிழர்கள் அநேக சந்தர்ப்பங்களில் உதவுகின்றனர், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு இடையூறு செய்கின்றனர். போர் குற்றச் செயல்களுக்கான பொறுப்பு கூறல்கள் உங்களது வாழ்நாளிற்குள் நடைபெறுமா? நிச்சயமாக எனது வாழ்நாளிற்குள் போர்க்குற்றச் செயல்களுக்கான பொறுப்பு கூறல்கள் இடம்பெறும். நீங்கள் எப்போதாவது NPP அரசாங்கத்தில் இணைந்து கொள்வீர்களா? இல்லை. இந்த கேள்விகளுக்கு ஒரு வார்த்தையில் பதிலளிக்கவும். மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் ஊழல் மிக்க ஒரு அரசியல்வாதி. ரணில் விக்ரமசிங்க ஒரு அவநம்பிக்கையான தலைவர். கோட்டாபாய ராஜபக்ஷ அவர் ஒரு தலைவர். கோட்டாபாய ராஜபக்ஷ மிகவும் குருட்டுத்தனமான கொள்கைகளை உடைய தலைவர். மைத்ரிபால சிறிசேன நல்ல மனிதர். நல்ல மனிதர், எனினும் அவருக்கு அந்த பதவி பொருத்தமற்றது. சந்திரிகா குமாரதுங்க தொலைநோக்குடைய தலைவி, எனினும் அந்த எண்ணங்களை அவரால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஊழியர் சேமலாப நிதியம், இந்த நிதியத்தை தொடர்ந்து ஆட்சி செய்த அரசாங்கங்கள் களவாடியுள்ளன. IMF என்பது வேறு வழியின்றி செல்ல வேண்டிய இடம். அதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன.
பிணைமுறை மோசடிகள். பிணைமுறை மோசடிகள் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா அது வெறும் ஒரு பெயர் மட்டுமே. அது ஒரு பிரச்சார விடயமாகவே பார்க்கின்றேன். அது தவிர வேறொன்றும் அதில் இல்லை. தித்வா புயல் அனர்த்த முகாமைத்துவம் மிகவும் வருந்தத்தக்கது. தித்வா தாக்கம் சொல்ல முடியாத அளவு விசாலமானது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் சரியான பதிலீடு இன்றி முன்னெடுக்கப்படுகின்றது. சுமந்திரனுடைய ஆங்கில செவ்வி ஒன்றினுடைய மொழி மாற்றத்தை நீங்கள் இப்போது கேட்கலாம். இப்போதுதான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே முதல் முறையாக தமிழர் பகுதியிலே மேதினத்துக்கு அழைத்து வந்து சிகப்பு சேட் அணிய வைத்து தமிழ் மக்களுக்கு என்பிபியை அடையாளப்படுத்திய சுமந்திரனா இன்று என்பிபி ஆபத்து என்று கூறுவது என்ன ஒரு கருத்து இருக்கின்றது? உங்களுக்கு ஒரு விடயம் நெருப்பை பிடித்தால் சுடும் என்று தெரிய வேண்டும். அதே போன்று பல விடயங்கள், பாவக்காய் கைக்கும் என்று தெரிய வேண்டும், சீனி இனிக்கும் என்று தெரிய வேண்டும். இல்லை, இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் என்று கூறிவிட்டு எல்லாம் முடிந்த பின்னர் இல்லை இல்லை அதுதான் சரி என்று கூறுவது போன்றல்லவா உங்களுடைய கருத்து இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஜேவிபியை முதன்முறையாக யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பகுதியிலே அழைத்து வந்து மே தினத்தை சிறப்பித்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். எவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு முடிவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு எந்த அடிப்படையில் ஊடகத்தின் முன்னுக்கு இருந்து அதனை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள் அல்லது நியாயப்படுத்த முற்படுகிறீர்கள்? இது எல்லாம் ஒரு முரண்நிலை அல்லவா? சுமந்திரன் அவர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அரசியலுக்குள் நீங்கள் வர வேண்டும், அல்லது நீங்கள் தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டு சென்று அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் பரவாயில்லை. என்றால் தமிழரசு கட்சி என்பது இப்போது அந்த நிலைப்பாட்டில் இல்லை. அது இப்போது வேறு பெயர்களோடும் வேறு கருத்துருவாங்களோடும் அதனுடைய நிலை முழுமையாக சிதைந்து கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக சிதைவுற்ற நிலையில் இருக்கிறது என்றுதான் மக்களும் அறிவு சார்ந்தவர்களும் கூறிக்கொள்கிறார்கள். இப்போது நீங்கள் அவர் கடந்த காலத்திலே மே தினத்திலே ஜேவிபியோடு பங்கு பெற்றிய அந்த நிகழ்ச்சியையும் அதில் அவர் கூறிய கருத்துக்களையும் பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீவிர ஆலோசனையின் பின்னர் எப்போது மே தினம் இந்த ஆண்டு கொண்டாடுவது என்பது குறித்து ஓர் தீர்மானம் எடுத்தது. நாங்கள் இம்முறை பௌத்த மத மக்களின் மத வழிபாடுகளுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதை கரிசனையாக கொண்டுள்ளோம். அதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு நாம் விரும்புகின்றோம். இம்முறை மே தினத்தை அனுஷ்டிப்பதற்காக நாம் தெரிவு செய்யப்படும் இடங்கள் பௌத்த மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்காது. குறிப்பாக பௌத்தர்கள் வாழாத பகுதிகளில் நாம் மே தின கொண்டாட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டோம். ஒட்டுமொத்தத்தில் இப்போது சஜித் பிரேமதாசா யார் என்று கூறிவிட்டாச்சு. சஜித் பிரேமதாசனுடைய செயற்பாடுகள் தொடர்பில் சுமந்திரனுடைய நிலைப்பாடுகள் ஏன் என்று வரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. நேற்று அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகிறார் என்றால் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்றத்திலே அது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும். ஏன் எதிர்வினையாற்றவில்லை? அல்லது அதற்கும் கட்சியால் ஏதாவது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா? எதிர்வினையாற்றினால் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்பட்டதா? ஒட்டுமொத்தத்திலே குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் தெளிவான பதிலை வழங்க வேண்டும். கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்கள் கூறியது போன்று சஜித் ஒரு ஆபத்தானவர் என்று அவர் அன்றை கணித்து விட்டார். உங்களுக்கும் தெரியாமல் இல்லை. ஏன் இந்த குழப்பங்கள் நீடிக்கிறது? இது தொடர்பில் உங்களிடம் ஒரு முழுமையான தகவலை எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் இனவாதிகள் என்றால் இனவாதிகளின் கூட்டத்துக்கு சென்ற சஜித் பிரேமதாசா யார்? சுத்தவாளியா? அல்லது அவருடைய நிலைப்பாடு அல்லது அவருக்கு நீங்கள் கூறக்கூடிய பெயர் என்ன? ஒருவேளை இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி வெளிவந்த பின்னர் நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுடைய ஊடகவியலாளர் மாநாட்டையும் அதில் உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்ப்புகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்விஸ்,
பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள்.